ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பார்த்தோம், ஸ்ட்ரைக் 100 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கீவேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இந்த கேம் பேர் வந்து ஹவு க்ளோஸ் டு 100. இதுக்கு வந்து இண்டிவிஜுவலான ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 பிளேயர் விளையாடணும், பிளேயர் 1 அண்ட் பிளேயர் 2. 2 பேத்துக்குமே ஒரு டைஸ் இருக்கும். இப்போது பிளேயர் 1 எக்ஸாம்பிளுக்கு ஒரு டை ரோல் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம்னா அவங்களுக்கு 1 அப்படிங்கிற நம்பர் வருது. நெக்ஸ்ட் டைம் ரோல் பண்ணுறப்ப அவங்களுக்கு 2 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. ஸோ 1ஐயும் 2ஐ மல்டிப்ளை பண்ணால் 2 தான் வரும். ஸோ இந்த கிரிட்டில் அவங்க 1 இன்ட்டு 2 அப்படிங்கிற நம்பர் ரேஷியோவில் அவங்க ஷேட் பண்ணணும். இன்னும் எக்ஸாம்பிள், இப்போது 3 ஃபர்ஸ்ட் டைம் ரோல் பண்ணுறப்ப அவங்களுக்கு 3 கிடைக்குது. செகண்ட் டைம் ரோல் பண்ணுறப்ப 4னா 3 இன்ட்டு 4 12. அதாவது 3 இன்ட்டு 4 அப்படிங்கிற ரேஷியோவில் அவங்க இந்த பாக்ஸை ஷேட் பண்ணணும். இதே மாதிரி பிளேயர் 1 அண்ட் பிளேயர் 2 விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ 15 மினிட்ஸில் எந்த பிளேயர் அதிகமான பாக்ஸை ஷேட் பண்ணியிருக்காங்களோ அந்த பிளேயர் தான் வின்னர். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸே வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கீவேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கீவேர்டு அண்டர்லைன் பண்ணணும், அந்த கீவேர்டுக்குரிய ஆப்ரேஷன் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். தமிழ் மீடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் பண்ண மாதிரி நீங்கள் தமிழ் கொஸ்டின்ஸ்லையுமே இங்கிலீஷ்லையுமே அண்டர்லைன் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. இப்போது இந்த ஃபார்மேட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, நீங்கள் ஆன்சர் கீவேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போது ஈக்குவேஷன் இருக்குது, இந்த ஈக்குவேஷனுக்கான கரெக்டான கீவேர்ட் என்னவா இருக்குன்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Raju's current salary is equal to 25,000 plus rupees 5,000. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ப்ளஸ்னா என்னது? அடிஷன். இப்போ வந்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம். A hike, B decrement, C increment, both A and C. ஹைக், ஹைக்னா என்ன? எனக்கு சேலரியில் ஹைக் வந்திருக்கு, அமௌண்ட் அதிகமாகிருக்கு அப்படின்னு அர்த்தம். டிக்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்னா என்னது? கம்மியாகிருக்கு, இருக்கிறத விட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்க்ரிமெண்ட், அப்போ சேலரி இன்னும் ஏறி இருக்குது, இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே போத் ஏஎன்சின்னு இருக்குது. ஸோ ஹைக் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதோட மேட்ச் ஆகும். டிக்ரிமெண்ட் வராது, இன்க்ரிமெண்ட்டும் மேட்ச் ஆகும். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? போத் ஏஎன்சி. ஆன்சர் ஹைக் அண்ட் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 8 கொஸ்டின்ஸுமே அதோட ஈக்குவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது என்ன கீவேர்டாக இருக்குன்றத ஆன்சரை மார்க் பண்ணுங்கள். இங்கே ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த வேர்ட் ப்ராப்ளமை ரீட் அவுட் பண்ணி அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி கீவேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் எழுதி அதோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு செல்ஃப் எவாலுவேஷனுக்காக உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, லாஸ்ட் டைமை விட எவ்வளோ வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது உங்களுக்கே கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.